சபை சொல்லியிருக்குது, காணாமக்கப்பட்ட ஆக்களை காணாமப்பட்ட ஓமண்ட் அரசாங்கத்தை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டா அது காரணமா அவ்வளோத்தோட விட வேண்டிய 1 லட்சம் 2 லட்சம் மக்கள் பிரச்சனை இல்லை, என்ன போகட்டும். இது எல்லாத்துக்கும் இப்ப முதல் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் எல்லாரும் எங்களுக்கு முதல் இந்த எங்களை காட்டி கொடுத்தது எல்லாம் இந்த வெள்ளைக்காரன். நாங்க முதல் இந்தியாவை நம்பி இந்தியாட்ட போனோம், இந்தியாவை மாத்திச்சு. பிறகு நாங்க நினைச்சோம் வெள்ளைக்காரன் நல்லவன். வெள்ளைக்காரன் போனா வெள்ளைக்காரன் நல்ல வடிவா கூட்டி எல்லாம் செய்து போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறான். அவனை போல ஒரு ஈனவாதிகள், இந்த UN எல்லாத்தையும் கொண்டு வந்தது இந்த அமெரிக்காவும் இந்த வெள்ளைக்காரங்களும் தான். அவங்க எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஒன்றும் தெரியா பாப்பா மாதிரி இருந்து கொண்டு அப்படி முந்தைய நினைக்கிறான். அவங்களுக்கு திஸ் ஹேப்பன் ஓர் ஹேப்பன் என்று கேட்டோன்னே நானும் இப்படி போறோம், இப்படி ஹர்ட் பண்ணப்பட்டது இந்த ஃபேமிலி என்று சொல்வேன். இப்ப ஏதாவது எனக்கு தெரியுது, அவங்க எல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு சும்மா நடிப்புக்கு கேட்கறது, எல்லாத்தையும் செஞ்சு போட்டு தங்கட நாட்டிலும் ஒரு அணில் ஒரு பூனை குட்டிக்கு அடிச்சாலே பிரச்சனை. 2 லட்சம் மக்களை கொண்டு எல்லாம் சிதைச்சு வடிவா பிளான் பண்ணி எல்லாம் செய்து போட்டு பயங்கரவாதத்தை அளிக்கிற பேர்ல எங்களோட அப்பாவி மக்கள் எங்கேயோ ஒரு மூளைக்குள்ள சுதந்திரம் கட்டு போராடின மக்களுக்கு செய்து போட்டு, மற்ற வெள்ளைக்காரன் என்ன நினைக்கிறானோ தெரியல, தான் எனியிலேண்ட புத்திசாலின்னு நினைக்கிறானா இல்ல தமிழாக்கள் எனியிலேன முட்டாளன்னு நினைக்கிறானான்னு தெரியல. எல்லாத்தையும் செஞ்சு போட்டு கதை சொல்லி கொண்டுக்கிறான். நாங்க கேட்டுக்கிறோம். அந்த ஒரு நல்ல வசனம் ஒன்று இருக்கு, கேட்கிறவன் கேணியனா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுமாமன். அதுதான் நடந்து கொண்டிருக்கு. தங்களுக்கு ஒரு 5000 பேர் ட்வின் டவர்ல தாங்களே அடிச்சு போட்டு பட் நடந்தான்னு சொல்லி போய் அங்க ஈராக்ல எத்தனையோ மில்லியன், ஆப்கானில மில்லியன், சிரியால எல்லாம் கொண்டு தள்ளினாங்க. அப்படி எங்களையும் பயங்கரவாதியாண்டு எங்களை கொண்டு எங்களையும் சிதைச்சு சின்னாவினமாக்கினாங்க. அப்படி தங்களுக்கு நடந்தா உடன் ஆக்ஷன், எங்களுக்கு நடந்தா கதை இருந்து கதை சொல்றதுல அவங்களை கேட்டுத்தான் ஓ யார் ரியலி வாட் ஹேப்பன் என்று சொல்லி இப்படி கதை சொல்றது. ஆனா உண்மையில மெயின் ஆக்கள் இந்தியாவோட காட்டி கொடுத்தது வெள்ளைக்காரன். இந்த வெள்ளைக்காரன் இந்த காமன்வெல்த் எல்லாம் பிரிட்டிஷா இருக்கலாம், அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து அவ்வளோத்தையும் செஞ்சா பிறகு சவேந்திர சில்வாக்கு UN ஹெட் ஆபீஸ்ல வேலை, பிறகு காமன்வெல்த்துக்கு ராஜபக்சாக்கு தலைவர் பதவி, வேற என்ன வேணும்? அது ஒரு கிணிமி ஒரு டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா லண்டன்ல ஒரு வெள்ளை சொல்லுது, வெள்ளைக்காட்டன் சிரிச்சு சொல்லும், தமிழாக்களோட வீட்டுல நாங்க கிரினேட் எறிஞ்சு விளையாடி பழகினாங்க என்று சிரிக்கும். இதே அவைகளுக்கு ஏதாவது யாருக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு இதுல மயிர புடுங்கிட்டு அந்த அதுல போகலுமா? ஆனா அவர் செய்துட்டு எங்களுக்கு வெள்ளைக்காட்டு. அதான் இதுக்கெல்லாம் மெயின் உதாரணம். நாங்க ஒன்றுமே செய்யறோமில்லை, எங்கட மக்களுக்கு நடந்தது அநியாயத்துக்கு துடிக்கிறோம் இல்ல. நாங்க ஒரு துளி கூட ஒரு 15 வருஷமா எல்லாம் ஒரு சயின்ஸ்ல ஏதோ சொல்லுவாங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ரியாக்ஷன் ஏதோ சொல்லுவாங்க. இது ஒரு ஆக்ஷனுக்கு, இந்த நடந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் காட்டாம இருக்கிற ஒரே ஆக்கள் எங்கட தமிழினம் தான். கேடு கெட்டது என்றால் எங்கட, நான் அதனையும் சேர்த்து தான் சொல்றேன், இந்த மக்களுக்காக வேண்டி நான் ஒன்றுமே செய்யல. பாவங்கள் அதுகள் இருந்திருந்து நாங்க சேர்த்திருந்தா அதுகள் நடவடிக்கை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நாங்க என்ன செய்யறோம், ஒன்றுமே செய்யல இருந்து கஞ்சியை குடிச்சு கஞ்சி அவனுக்கும் கொடுத்து எல்லாம் கும்மாலம் அடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஓகே, அது சரி போடு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு முந்தின 2 இது நடந்திருக்கு. இஸ்ரேல் ஒரு இனவாதி, அவன் தான் கிளஸ்டர் கொடுத்தவன், கிபீர் கொடுத்தவன் எல்லாம் கொடுத்தான். ஆனா அவங்க தங்களுக்கு எப்படி நடந்து கொள்றான்னு பாருங்க. ஒரு முசாட் புலனாய்வு இருக்குது. அது 1900 ஹிட்லர் காலத்துல எல்லாம் தங்களோட மக்களை கொண்ட ஒருத்தன் ராணுவ இருந்துட்டு அந்த ஹிட்லர்ல இருந்தவன் தப்பி போய் எங்கேயோ அர்ஜென்டினால வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 1960ஆம் ஆண்டு அந்த அவங்களோட புலனாய்வு அங்க போய் அவரை திடீரென கடத்தி கொண்டு வந்து, அர்ஜென்டினா அங்க இருக்கு, இஸ்ரேல் அங்க இருக்கு, கொண்டு வந்து எங்க இஸ்ரேல் எங்க அந்த தண்டை மக்களை போட்டு அநியாயம் செய்து கொண்டேரோ அதுல வச்சு தண்டனை கொடுக்கப்படுது. அதே மாதிரி என்னுண்டு சீக்காரன் 1919ஆம் ஆண்டு அங்கேயும் ஒரு 1500 பேரை என்ன செய்யுதுன்னா இந்தியா வெள்ளக்காரன் அப்பளவும் முடிதான் தாங்க கொண்டு மற்றவனை செய்ய விட்டு கூத்துப்பாக்குற. அப்ப அங்க இந்தியா 1910ஆம் ஆண்டு இந்தியா ஆண்டு கொண்டு வந்த வெள்ளக்காரன். ஆனா மற்ற ஆக்களை வச்சு ஒரு சீக்கார பஞ்சாப்ல ஒரு இடத்துக்குள்ள வச்சு சும்மா அப்பாவி சரங்கள் ஏதோ ஆர்ப்பாட்டம் நடத்துதுன்னு சொல்லி போட்டு 1500 மக்களை சுட்டு ஒரு தங்கள்கிட்ட இருக்கிற அவளை கொண்டு முடிகிற வரைக்கும் அவரையும் சுட்டு கொண்டாங்க. கொண்டுட்டு அதுக்கு தலைமை வாங்கினவர் ஒரு வெள்ளை, அவர் தான் கவர்னரா இருந்தார் பஞ்சாபுக்கு. பிறகு அவருக்கு பதவி பிரமாணம் கிடைச்சு இங்கிலாந்துக்கு போயிட்டு. ஆனா அதுல ஒரு காயப்பட்ட ஒரு 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 சின்ன பிள்ளை, ஒரு சீக்காரன், ஓகே உனக்கு இந்த மக்களை கொண்டுட்டு போயிருக்க, அப்பயே எத்தனையோ வருஷம் எடுத்து அங்க போய் இங்க போய் கப்பல்ல போய் இதில் போய் இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்துல அவர் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ல இருக்க அங்க வச்சு அவருக்கு மண்டை வட்டி
வச்சு எந்த மக்களை கொண்டது அவரை பிடிக்கிறாங்க பிடிக்காம சொல்றான். நான் எந்த மக்களை செஞ்சவனுக்கு செஞ்சான் செய்வன், இது செஞ்ச சரிதான், நான் தூக்கு தண்டனைக்கு ரெடி ரெண்டு அவன் சொல்லி அவன் தூக்கு வாங்குறான், பிரச்சனை ஆனா செய்துச்சான. ஆனா நாங்க ஒண்ணுமே செய்யலையே. இந்த பாருங்க இந்த எரிக்கொள்கையை பிள்ளைக்கு வந்தான் எங்கள உள்ள ஒரு பழக்கம் தான். நாங்க ஆக்களை காட்டினாலும் கூட நம்பிடுறது. தலைவரையும் கூட்டிட்டு காட்டி அந்த எரிக்கொள்கையை எல்லாரையும் கூட்டிட்டு வச்சு நடு வீட்டுக்கு வச்சு சாப்பாட்டை கொடுக்க நல்லா திண்டு எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து போட்டு அப்படியே போய் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்து அழிச்சு போட்டு ஒன்றும் தெரியாது பாப்ப மாதிரி அவன் தன் குடும்பத்தோட வடிவா இருக்கிறான். இன்னும் கனவழியில் இருக்கிறான். அவள் எல்லாருக்கும் எல்லாம் வடிவா தெரியும். எல்லாம் சும்மா அவைக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, எல்லாம் தெரியும். தெரியாத மாதிரி நல்லா நடிச்சு கொண்டு இருக்கிறான். ஆனா நாங்க தான் ஒண்ணுமே செய்யறோம் இல்ல. தலைவர் அந்த நம்பி இது வெளியே இருக்கிற ஆக்களை கதையை கட்டி நம்பி அவங்கள விட அவங்க நடு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் செய்து எல்லாம் கூட்டி எங்க குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுத்து கொண்டுறான். அது கேட்டா எனக்கு தெரியாது நாங்க என்றான். பிறகு வெள்ளக்கொடியோட வந்து ஆக்களை எரிச்சு கொண்டா அது தெரியாது. எங்கட பொம்பளை பிள்ளைல சரணடைஞ்செல்லாம் ரேப் பண்ணி மண்டையில போட்டது தெரியாது. ஒன்றுமே தங்களுக்கு தெரியாது. போன் அடிக்கல பெல்ல ரிங் பண்ணலன்னு கதை சொல்லி கொண்டிருக்கிறான். ரெண்டா பாருங்க. அப்ப நாங்க என்னண்டா இங்க எல்லா உலகத்திலயும் எல்லா இடத்துலயும் ஒரு ஆக்கள் எல்லாம் செய்தவ எல்லாம் வடிவா வாழ்ந்து நிக்கணும். அவைய வீட்டுக்கு போகணும், அவைய வீட்டுக்கு கொடுக்கணும். ஒன்றுமே செய்யறமே இல்ல. எல்லாரும் செய்துட்டா. இந்த அமெரிக்காவுக்கு வடிவா தெரியும். அமெரிக்கா இதுக்கு ஒரு 50 பேர் 100 பேர் கொண்ட டீமை போட்டு அந்த முள்ளிவாய்க்கால நடக்கிறத ஹக்கு வேற ஆணி வரையா இருந்து பார்த்து கொண்டு இருந்தவன். அவனுக்கு வடிவா எல்லாம் என்ன தெரியும், எல்லாம் செட்டப் பண்ணி கூட்டி கொடுத்து போட்டு வடிவா இருந்து பார்த்துட்டு அதை ஒரு இதா வச்சு அது எங்கெல்லாம் ட்ரையல் நடந்தது. அது இது பார்த்துட்டு இப்ப பலஸ்தீன் மக்கள் இனி நாளைக்கு இன்னொரு அப்பாவி மக்கள் எங்கேயோ போய் சிதைச்சு இப்படி கொண்டு போயிருக்கிறோம். எங்கள்ல நடந்தது ஏன்னா 15 வருஷமா ஒன்று திருப்பி நடக்கல. அப்பவே சந்தோஷம் ஒரு ரியாக்ஷன் முறையில அழிச்சாச்சு. அப்ப நாங்க இது இப்படித்தான் இது நாங்க செய்து கொண்டே போவோம். இப்போ கொஞ்சம் குருமானு பலஸ்தீன் மக்கள் அவையும் எங்களுக்கு நடக்க துடிக்கல. இப்ப அவைக்கு நடக்குது. அதே மாதிரி வேறு ஆக்களும் இப்படி துடிக்காம இருக்கிறோம். அவைக்கு நடக்க போது எல்லாருக்கும் வரும். அவங்க இப்படித்தான் அவங்களுக்கு தங்களுக்கு காசு தான் முக்கியம். இந்தியாவோட கூட்டு சேர்ந்த காரணம் 40 லட்சம் தமிழாக்கள்லாம் இலங்கையில் இருக்கிறோம். அவையில 140 கோடி இந்தியனா பிசினஸ் தான் அவை பார்த்து. அப்ப அவன் தான் தேவை. அப்ப இந்தியாவை வச்சு இவியலை அழிப்பம் பிரச்சனை நமக்கு பிசினஸ் தான் தேவை. ஆனா இந்தியாவுக்கு நல்லா அப்ப அடிச்சு கொண்டு இருக்கு. இந்தியாவில இஸ்ரேலோட என்ன ரஷ்யாவோட நிக்குது, அங்கால இதா நிக்குது. எல்லாத்துக்கும் தலையை காட்டி இதுக்கு வாழை காட்டி அவன் அப்படி அவங்க அகிம்சை ஆட்டுக்குட்டி அவன் சரி. ஆனா இவைக்கு தேவை. இங்க எல்லாம் இப்ப வந்து இந்தியன் வந்து அவரோட குணத்தை இனித்தான் பார்க்க போயிடும், நாத்தர் குணத்தை. அதே மாதிரி இந்தியாவோட புலனாய்வு இங்க ஒரு சீக்காரனை இப்போ போன ஒரு வருஷத்து இங்க வந்து 22 24 வயசு படிங்களை வச்சு சுட்டுக் கொள்ளுது. அது இங்க கோயிலுக்கு விட்டு கோயில் வாசல் வரைக்கும். அப்ப அவங்களுக்கு அவங்க செய்துட்டு அவங்க படிவா இருக்கிறாங்க. நாங்க ஒன்றுமே செய்யறவர்கள் தின்றதும் சாப்பிடுறது படுக்கிறதும் அங்க திரியறதும் இங்க திரியறதும் இது போல தான். பிறகு ஒரு மாவீர நாளுக்கு போய் பூவை வைப்போம். பிறகு இதுல கொண்டு பூவை வச்சுட்டு பிறகு கூத்தாட்டம் போடுவோம். பிறகு திருப்பி வந்து போடுவோம். அதுக்கு 2 வீடியோவை போடுவோம், 2 பூவை போடுவோம். அவ்வளவுதான். வேற ஒன்றுமே ஆக்சிடென்டே இல்ல. ஒரு எந்த நடவடிக்கையும் இல்ல. தலைவர் இப்படி அந்த ஒரு அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் துடிப்பான். ஒரு பிள்ளைக்கு எங்க பிள்ளைக்கு அவர் இருக்க பிஸ்கெட்டை கொடுத்து இப்படி கொள்ள யோசிச்சிருக்கேன். அவர் ஒரு இதுல வழியா சொல்லு 83ஆம் ஆண்டு கலவரம் செய்தவ இப்ப நாங்க ஆயுதத்தை கொடுத்து செய்யுங்கன்றாலும் செய்ய யோசிப்பினோம். யோசிக்கவே மாட்டேன். அப்படித்தான் இருக்கும் இந்த உலகத்துல. எங்க கண்டான எங்க எண்டான சும்மா போய் அப்பாவி குழந்தை குஞ்சுகள் ரேப் பண்ணி இப்படி கொள்றது இது நாங்க இல்ல. இது எங்க இனத்துல நாங்க எங்க பிறப்பிலே நல்ல ஆக்கள், நாங்க எங்க மனிதம் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா செய்தவனுக்கு தேடி தேடி செய்யணும், அறுக்கணும். சும்மா அதை குடிச்சு இதை குடிச்சு சாரம் தூக்கு போட்டு சாரம் எப்படி எல்லாம் செத்து கொண்டு இருக்க ஏன் ஏதாவது எங்களுக்கு செஞ்சவனுக்கு சாரம். சும்மா இந்த அவங்கள மாதிரி கேடு கட்ட ஆக்கள். இந்த உலகம் தான் இந்த கேடு கட்ட குணத்தை காட்டிட்டு குழந்தைக்கு செய்ய கொடுத்து ரேப் பண்ணி வெள்ளக்கொடியோடவா உள்ள முழுக்க செஞ்சு போட்டு மனிதனையும் மண்ணாங்கட்டி கதை சொல்லிக்கொண்டு இந்த ஜீவன் ஒரு இது எல்லாம் சார் நாங்க தான் நடவடிக்கணும். இதுக்கு மேலே நாங்க இப்படி இருந்தோம்டா நாங்கள் இருக்கிறதே பிரயோசனம் இல்லை தமிழ்நாடு சொல்லாதீங்க.